गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु विठ्ठलदास महाराज की ஜெய். பிரம்மனிஷ்டாலா இருக்கக்கூடிய சுகாச்சாரியால் யயாதியினுடைய வம்சம், அந்த யயாதியினுடைய புத்திரா இருக்கக்கூடிய இந்த பூருவனுடைய வம்சத்தை மேல சொல்ல ஆரம்பிக்கிறார். இந்த பூரு பரம தர்மிஷ்டர். இவர் நிறைய யாக யஜ்யங்கள்லாம் பண்ணி தர்மாத்மாவாக தர்மத்தோடு யாக யஜ்யங்கள்லாம் பண்ணி லோகத்தை பரிபாலனம் பண்ணிட்டு வந்தார்னு இந்த பூரு, அந்த பூருக்கு யாரெல்லாம் பிறந்தார்கள்னு வர்ணிச்சுட்டே வரும்போது அதில் ஜனமேஜயன்னு ஒருத்தர் பிறக்கிறார். இன்னார் புத்திரர் இவன், இன்னார் புத்திரர் இவன்னு சொல்லிட்டு வரார் பிரம்மனிஷ்டால். பெயர்பட்ட இவர் வம்சத்தில் ரௌத்ராஸ்வன் அப்படின்னு பிறக்கிறார். அந்த ரௌத்ராஸ்வனுக்கு 10 குழந்தைகளாம். அந்த குழந்தைகள்னால உலகத்துக்கே க்ஷேமமானது நடந்தது, நிறைய நன்மைகள் இந்த 10 குழந்தைகள்னால் நடந்ததுன்னு அந்த குழந்தைகள் அவளுடைய வம்சம்லாம் வர்ணிச்சன் வரும் வாயில் அந்த குழந்தைகளுடைய வம்சத்துல முதல் புத்திரனா இருக்கக்கூடிய அவர் புத்திரனை வர்ணிச்சுட்டே வரும்போது அதுல சுமதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்திரன், அந்த புத்திரனுக்கு ரைபியன் ஒரு புத்திரன் பிறக்கிறார். அந்த ரைபியனுக்கு தான் துஷ்யந்தன்னு சொல்லக்கூடிய அந்த வம்சத்துல தர்மாத்மாவாக இருந்து கொண்டு சிரேஷ்டனாகவும் அதி தேஜஸ்வியாகவும் பரிபாலனம் பண்ண அந்த துஷ்யந்தன், அந்த சகுந்தலையினுடைய கதையை சுருக்கமாக இங்க பிரம்மனிஷ்டால் சொல்ல ஆரம்பிக்கிறார். இந்த துஷ்யந்தன் இந்த பாரத தேசத்தை பரிபாலனம் பண்ணக்கூடிய உத்தம ராஜா. அவர் இப்படி காட்டுல சஞ்சாரம் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கார் ஒரு குதிரை மேல சைன்யத்தோட. அப்படி சஞ்சாரம் பண்ணிட்டே வரும்போது அங்க கண்வருடைய ஆசிரமத்துக்கு வர. அந்த கண்வருடைய ஆசிரமத்துல பார்த்தா அங்க ஒரு பெண்மணி இருக்கா. அவள் அதி தேஜஸ்வியாகவும் அதி ரூபவதியாகவும் குணவதியாகவும் சீலவதியாகவும் பார்க்கும் போதே தோன்றது இந்த துஷ்யந்தனுடைய மனசு கவர்றாலாம் அந்த சகுந்தலா தேவி, அந்த கண்வாசிரமத்தில் இருக்கக்கூடிய அந்த சகுந்தலா தேவி. அந்த சகுந்தலை கிட்ட வந்து, நீ யாருமா? பொதுவா யாரை பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் போய் கல்யாணம் பண்ணிட்டு அவ கூட சௌக்கியமா இருக்கணும்லாம் எங்களுக்கெல்லாம் தோணாது, இந்த பூர்வ வம்சத்துல பிறந்த எங்களுக்கு. ஆனா உன்னை பார்த்தா என் மனசானது அபகரிச்சது. அப்பேற்பட்ட நீ யாரு? உன்னை பார்த்தா தீர்மானமா தெரியறது ஒரு பிராமண பெண் மாதிரி தெரியல. நீ யாரு, நீ யாருன்னு இப்படி கேட்ட உடனே இந்த சகுந்தலை சொல்றா, நான் விஸ்வாமித்திரருக்கும் மேனகேக்கும் பிறந்த பொண்ணு. விஸ்வாமித்திரர் தபஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் தபஸ் கெடுக்கணும்ன்றதுக்காக இந்திரனால அனுப்பப்பட்ட மேனக. அப்படி அவ 2 பேரும் சௌக்கியமா இருக்கும்போது அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்தது, பெண் குழந்தை. பெண் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் அந்த விஸ்வாமித்திரருக்கு ஆகாகா நம்ம தபஸ் பண்ணி பிரம்மரிஷியாக ஆகணும் தானே இப்படி தபஸ் பண்ண வந்தோம், இப்படி தப்பு பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு அந்த மேனகையும் விட்டார், அந்த பெண்ணையும் விட்டு கிளம்பிட்டார். இந்த மேனகையும் ஏதோ இந்திரன் சொன்னாலேன்னு பண்ணினோம், இது பெண்ணாக மாறினா அது நம்ம தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு காட்டுல விட்டுட்டு அந்த மேனகையும் கிளம்பிட்டாலாம். அப்படி கிளம்பினதுக்கு அப்புறம் இந்த அழகான பெண்மணியை பார்த்து கண்வர், இது விஸ்வாமித்திரருக்கும் மேனைக்கும் பிறந்தது தெரிந்து கொண்டு அந்த கண்வர் பரம கிருபாலுவா இருக்கிறதுனால அந்த பெண்ணை அழைச்சின் தன்னுடைய ஆசிரமத்துல வளர்த்துன்னு வரார், தன்னுடைய பெண் மாதிரியே. அவளும் பரம ரூபவதியாகும் குணவதியாகும் சீலவதியாகும் அந்த கண்வருக்கு என்னென்ன சுஷ்ரூஷை உண்டோ அத்தனை சுஷ்ரூஷையும் பண்ணி கொண்டு கண்வருடைய பெண்ணாகவே வாழ்ந்துன்னு வந்துருக்கா. நான் விஸ்வாமித்திரருடைய பெண் அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொன்னது உண்மைதான். என்ன, விஸ்வாமித்திரர் இதுக்கப்புறம் தான் பிராமணனாக மாற போறார். விஸ்வாமித்திரர் காதியோட புத்திரர், அவர் க்ஷத்ரியன் தானே, அதனால நீ பிராமணன் போல தெரியலன்னு கேட்டது சரியாக போயிடுது. ஏன்னா அந்த பெண் க்ஷத்ரிய பீஜம். அப்படி பார்த்த உடனே அந்த சகுந்தலையை பார்த்தார். சகுந்தலையை பார்த்து இவருக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோன்றது. உடனே இந்த சகுந்தலைக்கும் துஷ்யந்தனை பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சிருக்கு. 2 பேருக்கும் பரஸ்பரம் மனம் கவர்றார்கள். க்ஷத்ரியர்களுக்கு ஒரு சலுகை உண்டு. பொதுவே அப்படி பார்த்த உடனே ஒவ்வொருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிறது, சரீர சங்கமங்கள்லாம் வச்சுக்க கூடாது. ஆனா க்ஷத்ரியர்களுக்கு ஒரு சலுகை உண்டு. அந்த பெண் ஒத்துண்டாலே ஆனால் காந்தர்வ விதினா விவாகம்னு சொல்லிட்டு இந்த ஓம்னு சொல்லி சில காரியங்கள் சில விஷயங்களை பண்ணிட்டு உடனே அதை பண்ணினா அவளுக்கு விவாகம் ஆனது போல அதுக்கப்புறம் அவ குடும்பம் நடத்திக்கலாம் அப்படின்ற ஒரு சலுகை க்ஷத்ரியர்களுக்கு உண்டு. ஏன் க்ஷத்ரியர்களுக்கு மாத்திரம் இந்த சலுகை அப்படின்னு கேட்டா, இந்த க்ஷத்ரியர்களுடைய அவளுடைய ஆயுசு தான் சொல்லவே முடியாது, ப்ரிடிக்டே பண்ண முடியாது. ஏன்னா தேசங்களுக்காகவும் ராஜா ஜனங்களுக்காகவும் வாழும்போது யுத்தம் செய்யும் போது எப்ப வேணாலும் காலம் ஆயிடுவான். அதனால
ஆயுஷ் நிர்ணயம் இல்லாததுனால ஒரு சலுகையா, எத்தனை பேர் வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம், நீ இப்படிதான் இருக்கணும்ன்றது இல்லை, இந்த காந்தர்வ விதினாலும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஒரு விதி இருக்கிறதுனால அந்த காந்தர்வ விதினால அந்த சகுந்தலையை விவாகம் செய்து கொண்டார் துஷ்யந்தன். 2 பேரும் சௌக்கியமா இருக்கா. சௌக்கியமா இருந்ததுக்கு அப்புறம் துஷ்யந்தன் அம்மா நீ கவலைப்படாம இங்கே இரு, நான் உன்னை அழிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் கண்டிப்பா உன்னை அழிச்சுப்பேன்னு சொல்லிட்டு அபயம் கொடுத்துட்டு இந்த துஷ்யந்தன் கிளம்புறார். இந்த துஷ்யந்தன் கிளம்பி போனதுக்கு அப்புறம் சகுந்தலை கண்வர்கிட்ட எதுவுமே சொல்லாம ஆசிரமத்துல இருந்துட்டே இருக்கா. திடீர்னு பார்த்தா சகுந்தலை கர்ப்பவதியா ஆயிட்டா. கர்ப்பவதியா ஆனாலேன்னு சொல்லிட்டு என்ன விஷயம்னு அப்பதான் கண்வர் கேட்கிறார். நடந்த விஷயத்தெல்லாம் கண்வர்கிட்ட சொன்ன உடனே கண்வர் கொஞ்சம் வருத்தப்படுறார். நீ யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம், எது வேணாலும் பண்ணா, அது உன்னுடைய சுதந்திரம். ஆனாலும் இப்படி பண்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் இருக்குன்றத வளர்க்கக்கூடிய எனக்கு சொல்லணும் அல்லவான்னு அவர் கொஞ்சம் அதிருப்தியோட இருக்கார். ஆனாலும் கருணாமூர்த்தியா இருக்கிறதுனால அந்த பெண்ணை பார்த்துக்கிறார், வேணுங்கிறதெல்லாம் பண்றார். இப்படி அந்த துஷ்யந்தனை போய் பார்க்கணும்னு அந்த சகுந்தலைக்கு தோணவே இல்லை. கர்ப்பம் தரித்தார், மேல குழந்தையும் பிறக்கிறது. அந்த குழந்தைக்கு ஜாத கர்மா நாமகரணங்கள்லாம் அந்த கண்வரே இருந்து பண்ணி வைக்கிறார். அந்த குழந்தைக்கு பண்ண வேண்டியதெல்லாம் அந்த குழந்தை என்ன பண்றதுன்னா நல்லா வளர்ந்துட்டு வரும், அது தேஜஸ்வியாக பார்க்கும்போதே தெரியறது. ஏதோ சாதாரண குழந்தை மாதிரி தெரியல, அந்த சின்னப்பவே தெரியும் சொல்லுவாளே, அந்த மாதிரி பின்னாடி இவன் மகாபுருஷனாக வரப்போறான்னு அந்த குழந்தை வளர்ந்து வரும்போதே தெரியறதான் கண்வர் பார்த்து பார்த்து சந்தோஷப்படுற. ஒரு நாள் திடீர்னு பார்த்தா எல்லோரும் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கும்போது காட்டுக்குள்ள போய் இந்த குழந்தை தனியா சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க இருக்கிற துஷ்ட மிருகங்கள்கிட்டெல்லாம் அனாயாசமா பழகிண்டு அதுக்கு நடுப்புற சுத்திண்டு இந்த மகாவீரனா இருக்கக்கூடிய குழந்தைன்னு இப்படி சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கான். சிங்கம் புலிலாம் பக்கத்துல இருக்கான், அதெல்லாம் வரத்துக்கு பயப்படாதபடிக்கு அது கூட ஸ்நேகபாவத்தோட இவர் இருந்து சுத்தின்னு இருக்காராம். அப்படி இருக்கிறத பார்த்து இவன் மகா பராக்கிரமசாலியாவும் இருக்க போறான்னு தெரிந்து கொண்டார்கள். மேல இப்பதான் சகுந்தலைக்கு தோன்றதான், பல வருஷங்கள் ஆனதுக்கு அப்புறம் மேல துஷ்யந்தனோட கூட போய் சௌக்கியமா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து துஷ்யந்தனை பார்க்கறதுக்காக தன் குழந்தையும் அழிச்சுன்னு வரா. இந்த கதைகள்லாம் மகாபாரதத்துல ரொம்ப விஸ்தாரமாக இருக்கு. இங்க பிரம்மனிஷ்டாலும் சுருக்கமா சொல்லிட்டு போற. இப்படி இந்த சகுந்தலை துஷ்யந்தனை பார்க்கறதுக்காக வரா. துஷ்யந்தனுக்கு பல வருஷங்கள் ஆனதுனால எதுவுமே ஞாபகம் இல்லை. இப்படி யாரோ ஒரு பெண்மணி துஷ்யந்தன் தான் இந்த குழந்தைக்கு அப்பா, துஷ்யந்தன் ராஜா தான் என்னுடைய கணவர் அப்படின்னு சொல்றான்னு உடனே உள்ள கூப்பிட்டு பார்த்தா, நீ துரோகி, தேவையில்லாம ராஜாவா இருக்கக்கூடிய என்ன நீ வளைக்கணும்னு பாக்குறன்னு உண்மையாவே அவருக்கு ஞாபகம் இல்லை. அப்போ இப்படிலாம் சொன்ன உடனே அந்த சகுந்தலை வருத்தத்துடன், இந்த குழந்தை துஷ்யந்தனுடைய புத்திரனா இருக்கும் பட்சத்தில் தேவர்களே நீங்கள் எல்லோரும் சாட்சி சொல்லணும் அப்படின்றது போல அந்த சகுந்தலை அங்க பிரதிஜை பண்ணுவது போல கத்தின உடனே மேல அசரீரி துஷ்யந்தன் கிட்ட சொல்றதா, ஏ துஷ்யந்தா, நீ சகுந்தலையோட சௌக்கியமா இருக்கும்போது உனக்கும் சகுந்தலைக்கும் பிறந்த பையன்தான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசரீரி சொன்னதுக்கு அப்புறம் துஷ்யந்தன் சகுந்தலைகிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு, அம்மா இப்ப எனக்கு ஞாபகம் வந்துருது, நான் தான் தப்பு பண்ணிட்டேன், தெரியாம பண்ணிட்டேன், வேணும்ட்டு பண்ணல, உண்மையாவே எனக்கு ஞாபகம் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த சகுந்தலையை ஏற்றுக்கொண்டு ராஜ்ய பரிபாலனம்ன்ற தர்மத்தகா இருந்து இப்ப சகுந்தலை அந்த துஷ்யந்தனோடு இருந்து கொண்டு மகாராணியாக இருக்கா. அந்த துஷ்யந்தனுக்கும் சகுந்தலைக்கும் பிறந்தவர் தான் பரதன்னு சொல்லக்கூடிய இவரும் பெரிய மகாத்மா. இந்த கீதையில கூப்பிடும்போது பகவான் அர்ஜுனனை கூப்பிடும்போது ஹே பரத ரிஷபா, அப்புறம் பாரதா அப்படின்னு சுகாச்சாரியாலே பரீட்சித்தை கூப்பிடும்போது பரத வம்சத்தை சேர்ந்தவனே பாரதான்னு கூப்பிடுவா. ஏன் அப்படி சொல்றா, எந்த பரதன் பரதன்னா இந்த பரதனை வச்சுதான் இப்ப இந்த துஷ்யந்தனுடைய புத்திரனா இருக்கக்கூடிய இந்த பரதன், இந்த பரதனுடைய வம்சத்துலதான் மேல இந்த கௌரவர்கள் எல்லோரும் பிறக்கிறா. பாண்டவர்கள், அப்புறம் கௌரவர்கள், பரீட்சித்து எல்லோரும் பிறக்கிறா. அந்த வம்சத்துல பிறந்ததுனால பரத ரிஷபா அப்படின்னா என்ன அர்த்தம்னா பரத குலத்து சிரேஷ்டமாக இருக்கிறவனே அப்படின்னு அர்த்தம். பாரதா அப்படின்னா பரத குலத்துல பிறந்தவனே அப்படின்னு அர்த்தம். அப்படி கூப்பிடுவார். அது எதுக்குன்னா யாருனால அந்த பெயர் வந்தது அப்படின்னு பார்க்கும்போது இந்த பரதன் தான் இவர் பரம மகாத்மா. அப்படி ஒரு ராஜ்ய பரிபாலனம் பண்ண போறார் பின்னாடி. அந்த துஷ்யந்தனுடைய குமாரர் பரதன் தன் குழந்தையை இவ்வளோ தேஜஸ்வியாக எப்படி இருக்கானேன்னு சொல்லிட்டு துஷ்யந்தன் பார்த்து சந்தோஷப்பட்டு அந்த குழந்தையை வளர்த்துட்டே வரார். அவனுக்கு வயசு வந்த உடனே தகுந்தபடி அந்த பரதனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சு அந்த துஷ்யந்தனும் அவர் காட்டுக்கு கிளம்பி தபஸ் பண்ணார்னு அவருடைய கதையை பிரம்மனிஷ்டால் சொல்லி முடிக்கிறார்.
இந்த பரதனுக்கு கையில சக்கர ரேகை இருக்குமா, கால்ல பத்ம ரேகை இருக்குமா. ஏன்னா மகாபுருஷன் உலகத்தை காண்பிக்கிறதுக்காக பகவத் அனுகிரகத்தோட பிறந்த குழந்தை, சாதாரண குழந்தை இல்லை அப்படின்னு காண்பிக்கிறதுக்காக கையில சக்கர ரேகையும் பாதங்களில் பத்ம ரேகையும் பகவானுக்கு இருப்பது போல இருக்கும் இந்த பரதனுக்கு. பரம தன்மாத்மான்னு இந்த பரதனுடைய பெருமைகள்லாம் சொல்லி, இந்த பரதன் தீர்க்கதமஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆச்சாரியனை வைத்துக்கொண்டு கங்கை கரையிலும் யமுனை கரையிலும் ஏராளமான யாகங்களை பண்ணி பகவதர்ப்பண புத்தியோட யாகங்களை பண்ணி பகவானை ஆராதனை பண்ணி, அப்பேற்பட்ட பகவதர்ப்பண புத்தியோட அந்த யாகத்தை சமர்ப்பணம் பண்ணி உலகத்தை முழுக்க தர்மத்தகா பரிபாலனம் பண்ணிட்டு வந்தாராம் இந்த பரதன். இப்படி ஏராளமான யாகம் பண்ணி அதுல முக்கியமாக அக்னி சித்து அப்படின்னு சொல்லக்கூடிய யாகம், அந்த யாகத்தை பண்றார். மகாக்னி சித்து அப்படின்னு பெயர் இதுக்கு. அந்த மகாக்னி சித்துன்னு சொல்லக்கூடிய யாகம், அந்த யாகத்தை அதி விமரிசையாக அத்தனை பிராமணர்களையும் வைத்துக்கொண்டு யதோக்தமாக ரித்விகள் எல்லோரையும் வரவைத்து நன்றாக பண்ணி அத்தனை ரித்விகளுக்கும் ஏராளமான தட்சிணையை கொடுக்கிறாராம். தட்சிணையை கொடுத்து அவளை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு யாகத்துல சொல்றது. யார் பண்ணினாலும் சரி, யாகம் முடியறதுல அந்த ரிஷிகள் ரித்விக்கள்லாம் சந்தோஷமாக போகணுமா, அப்படி தட்சிணையை கொடுத்து அவளை சந்தோஷப்படுத்தணும்னு யாகத்துல சொல்லப்பட்டிருக்கு. இவர் ராஜாவா இருக்கிறதுனால என்ன பண்ணினார்னா, பத்தம்னு பேர். ஒரு பத்தம்னா 13,000 பசுக்கள், நல்லா கறக்கக்கூடிய பசுக்கள். அந்த பசுக்களுக்கு அலங்காரம் பண்ணி ஒரு 13,000 பசுக்களாக ஒவ்வொரு ரித்விக்களுக்கும் கொடுக்கிறாராம் இந்த பரதன். அது மாத்திரம் போராதபடிக்கு நிறைய குதிரைகள் அவைகளுக்கு அலங்காரம் பண்ணி, நிறைய யானைகள் அவைகள் எல்லாத்தையும் அலங்காரம் பண்ணி அந்த கங்கை கரையிலும் யமுனை கரையிலையும் பண்ணக்கூடிய இந்த மகாக்னி சித்துன்னு சொல்லக்கூடிய இந்த யாகத்தை பண்ணி அந்த அக்னி சித்தாக ஜுவலிச்சென்று அத்தனை பேருக்கும் இவைகள் எல்லாத்தையும் தானமாக கொடுத்தார். அந்த யாக முடிவில் அந்த பரதன் அப்படி ஒரு யாகம் பண்றார். இவர் பண்ற இந்த யாக யஜ்யங்கள், இவர் பரிபாலனையில 3 லோகத்திலையும் பேசப்படுறதாம். சொர்க்கலோகத்துல உள்ள தேவர்கள் எல்லாம் ஆச்சரியம் படும் போல அப்படி ஒரு ராஜ்ய பரிபாலனம் பண்றாரா இந்த பரதன்னு. அந்த பரதனுடைய பெருமை, இவர் இப்படி ராஜ்ய பரிபாலனம் பண்ணினார்னு போற போக்குல இத்தனை அவசரத்திலையும் விஸ்தாரமாக இவர் கதையை சொல்றார் பிரம்மனிஷ்டால். அவர் மகாத்மாவா இருக்கிறதுனால தானே சொல்லுவார். அப்படி ராஜ்ய பரிபாலனம் பண்ணாரு. இந்த பரதனுடைய பெருமை 3 லோகத்திலையும் பேசப்பட்டது. அதுக்கும் மேல இவர் ராஜ்ய பரிபாலனம் பண்ணும்போது எப்படி நல்லவர்களை காப்பாத்தினார்களோ, துஷ்டர்கள் எல்லோரையும் அடியோடு சம்ஹாரம் பண்ணினாராம். நிறைய இந்த மிலேச்சர்கள், கெட்ட நடத்தை உள்ளவர்கள், இந்த மாதிரி தப்பு தப்பா பண்ணிட்டு யாரெல்லாம் சாஸ்திர விருத்தமாக சொல்லிட்டு நாஸ்திகவாதம் பேசிக்கொண்டு இந்த மாதிரி இருக்கிற அத்தனை அசத்துக்களையும் சம்ஹாரம் பண்ணி எப்படி ரெண்டுமே பண்றார். நல்லவர்களை காப்பாத்துறார், கெட்டவர்களை அழித்து இப்படி ஒரு தர்ம ராஜ்ய பரிபாலனம் பண்றார். இவருடைய பரிபாலனத்தை பார்த்து இந்திராதி தேவர்களே ஆச்சரியப்படுவது போலையும் இந்திராதி தேவர்களே சந்தோஷப்படுவது போல பரதருடைய பரிபாலனமானது இருக்கு. இப்படி ஒரு பரிபாலனம் பண்ணிட்டே இருக்கும்போது சொர்க்கலோகத்துல தேவலோக அப்சரச ஸ்திரீகள்லாம் அசுரர்கள் அவளை பந்தீகிருத்தா, அவளை அடிமைகளாக எடுத்துன்னு போய் ரசாதல லோகத்துல கொண்டு வைத்தார்களாம். சில நாட்கள் இப்படி வச்சிருக்கா, எங்க வச்சிருக்காருன்னே தெரியல. இப்படி இந்திரன் பரதன் கிட்ட சொல்றாராம். உடனே பரதன் தான் கிளம்பி போய் ரசாதல லோகத்துக்கு போய் அசுரர்களோட சண்டை போட்டு அந்த அப்சரசர்கள் எல்லோரையும் மீட்டு கொண்டு தெய்வலோகத்துல வைத்தார் அப்படின்றது இவருடைய பெருமை. அதுக்கப்புறம் தேவலோகத்திலும் இவருடைய புகழ் எல்லாராலையும் பாடப்பட்டது அப்படின்றது இந்த பரதன். இப்பேற்பட்ட பரதன் விதர்ப்ப தேசத்தை சேர்ந்த 3 பெண்களை கல்யாணம் பண்ணிட்டார். அவ கூட சௌக்கியமா இருந்துட்டு இருக்கார். அப்படி இருந்துட்டே இருக்கும்போது தெய்வ சங்கல்பம் என்னன்னா, அந்த பரதனுக்கே தனக்கு பிறந்த குழந்தைகளை பார்த்து இது தனக்கு பிறந்தது போல இல்லையே, தான் இப்படி பராக்கிரமசாலியாகும் தேஜஸ்வியாகும் இப்படி இருக்கும்போது என்னோட குழந்தைகள் இப்படியா இருப்பா அப்படின்ற ஒரு சந்தேகம் அந்த பரதனுக்கு தோன்றது. தோணின உடனே என்ன ஆகுதுன்னா, அந்த மனைவிகள்லாம் என்ன நினைக்கிறான்னா, தன்னை பத்தி உலகத்துல இருக்கிறவா எல்லாரும் தப்பா நினைச்சிடக்கூடாதுன்றதுக்காக அந்த குழந்தைகளையே சம்ஹாரம் பண்ணிடுறாளாம், தன்னுடைய சொந்த புத்திரர்களையே. எப்படிலாம் நடக்கிறது பாருங்க. எல்லாம் தெய்வத்தினுடைய சங்கல்பம். அந்த குழந்தைகள்லாம் யோக பிரஷ்டர்களாக சில நாட்கள் பிறந்து காலமாகணும்ன்றது போல இருக்காது. அதனால பிறந்து அவர்கள்லாம் பட்டுன்னு போயிட்டார்கள். இந்த பரதனுடைய புத்திரனாக பிறக்கணும்ன்றது அவளுடைய பிராரத்தம். இப்படி போனதுக்கு அப்புறம் இப்படி குழந்தைகள் எல்லாம் இவா சம்ஹாரம் பண்ணிட்டாளேன்னு சொல்லிட்டு பரதனுக்கு அது சந்தேகமாகவும் இருக்கு. ஒரு மாதிரி சந்தேகம்ன்றதை விட திருப்தியா இல்லை, தன்னுடைய புத்திரன் மாதிரி இல்லைன்னு.
இப்படி வருத்தப்பட்டு இருக்கார். இப்படி ஆயிடுத்தேன்னு சொல்லிட்டு அவருக்கு இந்த மாதிரி வருத்தம் வரும்போதெல்லாம் யாகம் பண்றது அப்படின்றது ஒரு சுவாபாவிகமாக வச்சுருக்கார். மருத்ஸ்தோமம் அப்படின்ற யாகத்தை பண்ற. அது மருத்துக்களை குறிச்சின யாகம். அப்பேற்பட்ட மருத்துக்கள் அவ ஒரு குழந்தைய வளர்த்துன்னு இருக்காளாம். அந்த குழந்தைய அழைச்சின் இந்த பரதன்ட்ட கொடுத்து, இவன் தான் உன்னுடைய புத்திரன் அப்படின்னு சொல்லிட்டு இது கொடுக்குறானா. அந்த குழந்தை பேரு பரத்வாஜன். பரத்வாஜன்னு இருக்கக்கூடிய அந்த குழந்தைய இங்க விதசன்னு பேரை மாத்தி இதுக்கு மேல இவன் உன் புத்திரனா இருக்க போறான்னு சொல்ற. இந்த பரத்வாஜன் யாருன்னு சொல்லும்போது அதுக்கு ஒரு சின்ன கதையும் மேல பிரம்மனிஷ்டால் சொல்ற. பிரகஸ்பதியினுடைய தம்பியா இருக்கக்கூடிய உதத்யர். அந்த உதத்யருக்கு மமதா தேவி அப்படின்ற ஒரு மனைவி. அந்த மனைவி ஏற்கனவே கர்ப்பமாக இருக்கா. இந்த பிரகஸ்பதி போய் தன் தம்பியோட சம்சாரமா இருக்கக்கூடிய அந்த மமதா தேவிய பலாத்காரம் பண்றார். பலாத்காரம் பண்ணா அந்த மமதா தேவிக்கு பிடிக்கல. அந்த உதத்யருடைய வீரியமாகவும் இந்த பிரகஸ்பதியினுடைய வீரியமாகவும் அந்த குழந்தை பிறக்கிறது அந்த மமதா தேவியின் இடத்திலிருந்து. அந்த குழந்தைய அந்த மமதா தேவி பிடிக்கவே இல்லையா. ஏன்னா பலாத்காரத்தினுடைய அடிப்படையில பிறந்ததுனாலையும் அந்த குழந்தையை ஏற்றுக்கொள்ளவில்லை இந்த மமதா தேவியால. பிரகஸ்பதியும் அந்த குழந்தையை கண்டுக்கவில்லை. அப்படியே பார்த்த உடனே அங்கேருந்து மருத்துக்கள் வரார்கள். அந்த குழந்தைக்கு பரத்வாஜன்னு பெயரை வைத்து அந்த குழந்தைய நன்கு வளர்த்துன்னு வரார்களாம். நிறைய நல்ல விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்து அப்படி வளர்த்துன்னு வந்த அந்த குழந்தைய தான் இந்த பரதனுக்கு குழந்தை இல்லாத போது அந்த உதத்யனுடைய புத்திரனா இருக்கக்கூடிய இந்த பரத்வாஜனை கொண்டு விததன்னு பேரை மாத்தி இவரை நீ புத்திரனாக வச்சுக்கோ, இவன் தான் மேல உனக்கு குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மருத்துவர்களை குறித்து தானே மருத்துவம்னு யாகம் பண்ணினார். அவர்கள் இந்த குழந்தையை கொடுத்துட்டு அவ கிளம்பிட்டார்கள். இவரும் சிரசா வகிச்சு மருத்துகள் அனுகிரகம் பண்ணதுனால இதுதான் குழந்தைன்னு வைத்துக்கொண்டு அந்த குழந்தைக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து நன்கு வளர்த்துன்னு வரார். இவர் மாதிரியே அதி தேஜஸ்வியாகவும் நல்லவனாகவும் அப்படி நற்குணங்களோடும் பரிபாலனம் பண்ணக்கூடிய அத்தனை யோக்கியத்தோடையும் அந்த குழந்தை இருக்கார். அப்பேற்பட்ட இந்த விதசனுக்கு ராஜ்யத்தை ஒப்படைச்சிட்டு இந்த பரதனும் காட்டுக்கு கிளம்பி போனார் அப்படின்றதோட இந்த அத்தியாயத்தை பிரம்மனிஷ்டால் பூர்த்தி பண்றார். மேலே எல்லோரும் இந்த அத்தியாயத்தை பாராயணம் பண்ணுவோம். अथ विंशोऽध्यायः श्रीशुक उवाच पूर्वोर्वंशं प्रवक्ष्यामि यत्र जातोऽसि भारत यत्र राजर्षयो वंश्याः ब्रह्मवंश्याश्च जज्ञिरे जनमेजयो ह्यभूत् पूरोः प्रचिन्वान् तत्सुतस्ततः प्रवीरोऽथ नमस्युर्वै तस्माच्चारुपदो अभवत् तस्य सुद्युरभूत् पुत्रः तस्मात् बहुगवस्ततः संयातिः तस्याहं याति रौद्राश्वः तत्सुतस्मृतः ऋतेयुः तस्य कुक्षेयुः स्थण्डिलेयुः कृतेयुकः जलेयुः सन्ततेयुश्च धर्मसत्यव्रतेयवः दशैते अप्सरसः पुत्राः वनेयुश्च अवमस्मृतः घृताच्यामिन्द्रियाणीव मुख्यस्य जगदात्मनः ऋतेयो रन्ति भारोऽभूत् त्रयस्तस्यात्मजा नृपा सुमतिः ध्रुवः अप्रतिरथः कण्वो अप्रतिरथात्मजः तस्य मेधातिथिस्तस्माद् प्रस्कन्वाद्याद्विजातयः पुत्रोऽभूत् सुमतेरैभ्यः दुष्यन्तः तत्सुतोमतः दुष्यन्तः मृगयां यातः कण्वाश्रमपदं गतः तत्रासीनां स्वप्रभया मण्डयन्तीं रमामिव विलोक्य सद्यो मुमुहे
देवमायामिव स्त्रियं बभाषेतां वरारोहां भटैः कतिपयैर्वृतः तद्दर्शनप्रमुदितः सन्निवृत्तपरिश्रमः पप्रच्छ कामसन्तप्तः प्रहसन् श्लक्ष्णया गिरा का त्वं कमलपत्राक्षि कस्यासि हृदयङ्गमे किं वा चिकीर्षितं त्वत्र भवत्या निर्जने वने व्यक्तं राजन्यतनयां वेद्म्यहं त्वां सुमध्यमे न हि चेतः पौरवाणाम् अधर्मे रमते क्वचित्। शकुन्तलोवाच विश्वामित्रात्मजैवाहं त्यक्ता मेनकया वने वेदैतत् भगवान् कण्वः वीर किं करवामते आस्यतां हि अरविन्दाक्षा गृह्यताम् अर्हणं च नः भुज्यतां सन्ति नीवाराः उष्यतां यदि रोचते। दुष्यन्तोवाच उपपन्नमिदं शुभ्रु जातायाः कुशिकान्वये स्वयं हि वृणते राज्ञां कन्यकाः सदृशं वरम् ओमित्युक्ते यथा धर्मम् उपयेमे शकुन्तलां गान्धर्वविधिना राजा देशकालविधानवित् अमोघवीर्यो राजर्षिः महिष्यां वीर्यमादधे श्वोभूते स्वपुरं यातः कालेनासूतसासुतं कण्वः कुमारस्य वने चक्रे समुचिताः क्रियाः बद्ध्वा मृगेन्द्रान् तरसा क्रीडति स्म स बालकः तं दुरत्ययविक्रान्तम् आदाय प्रमदोत्तमा हरेः अंशांशसम्भूतं भर्तुरन्तिकमागमत् यदा न जगृहे राजा भार्यापुत्रौ अनिन्दितौ शृण्वतां सर्वभूतानां केवागाः अशरीरिणी माता भर्त्रा पितुः पुत्रः येन जातः स एव सः भरस्वपुत्रं दुष्यन्तः मावमं स्थाशकुन्तलां रेतोधाः पुत्रो नयति नरदेवयमक्षयात् त्वं चास्य धाता गर्भस्य सत्यमाह शकुन्तला पितर्युपरते सोऽपि चक्रवर्ती महायशाः महिमा गीयते तस्य हरेरंश भुवो भुवि चक्रं दक्षिणहस्ते अस्य पद्मकोशोऽस्य पादयोः ईजे महाभिषेकेण सोऽभिषिक्तो अधिराड्विभुः पञ्चपञ्चाशतामेध्यैः गङ्गायाम् अनुवाजिभिः मामतेयं पुरोधाय यमुनायाम् अनुप्रभुः अष्टसप्ततिमेध्याश्वान्
बबन्ध प्रददद्वसु भरतस्य हि दौष्यन्तेः अग्निः साची गुणे चितः सहस्रं बद्वशो यस्मिन् ब्राह्मणागा विभेजिरे त्रयस्त्रिंशत् शतं ह्यश्वान् बद्ध्वा विस्मापयन् नृपान् दौष्यन्ति हि अत्यगान् मायां देवानां गुरुमाययो मृगान् शुक्लदतः कृष्णान् हिरण्येन परिवृतान् अदात् कर्मणि मश्नारे नियुतानि चतुर्दश भरतस्य महत्कर्म न पूर्वे नापरे नृपाः नैवापुर्नैव प्राप्स्यन्ति बाहुभ्यां त्रिदिवं यथा किरातहूणान् यवनान् अन्ध्रान् कंकान् खशाञ्छकान् अब्रह्मण्यान् नृपांश्चाहन् म्लेच्छान् दिग्विजये अखिलान् जित्वा पुरासुरादेवान् ये रसोकांसि भेजिरे देवस्त्रियो रसां नीताः प्राणिभिः पुनराहरत् सर्वकामान् दुदुहतुः प्रजानां तस्य रोदसी समास्तृणवसाहस्रीः दिक्षु चक्रम् अवर्तयत् ससम्राट् लोकपालाख्यम् ऐश्वर्यम् अधिराट् श्रियम् चक्रं च अस्खलितं प्राणान् मृषेति उपररामः तस्यासन् नृपवैदर्भ्यः पत्न्यः तिस्रः सुसम्मताः जिघ्नुः त्यागभयात् पुत्रान् नानुरूपायितीरिते तस्यैवं वितथे वंशे तदर्थं यजतः सुतं मरुत्स्तोमेन मरुतः भरद्वाजम् उपाददुः अन्तर्वत्यां भ्रातृपत्न्यां मैथुनाय बृहस्पतिः प्रवृत्तो वारितो गर्भं शप्त्वा वीर्यमवासृजत् तं त्यक्तु कामां ममतां भर्तृत्यागविशङ्कितां नाम निर्वचनं तस्य श्लोकमेनं सुराजगुः मूढे भरद्वाजम् इमं भरद्वाजं बृहस्पते यातो यदुक्त्वा पितरो भरद्वाजः ततस्त्वयं चोद्यमानासुरैरेवं मत्वा वितथम् आत्मजं व्यसृजन् मरुतो बिभ्रन् दत्तोऽयं वितथे अन्वये। श्रीहरये नमः। श्रीहरये नमः। इति श्रीमद्भागवते महापुराणे पारमहंस्यां संहितायां नवमस्कन्धे विंशोऽध्यायः। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु विठ्ठलदास महाराज की जय।